நாட்டு நலப்பணி திட்டத்துக்கு போன பிறகு என்னை வந்து அந்த நாட்டு நலப்பணி திட்டம் நல்லா பண்ணதுனால, சமூக பணி நல்லா பண்ணதுனால, அந்த சமூக பணி என்னை பல இடங்களுக்கு சுமந்து சென்றது என்று தான் சொல்ல வேண்டும். பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. அது குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால், இந்த போலீஸ் வெல்பீயிங் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. காவலர் நலவாழ்வு பயிற்சி. அதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படின்னா, அது போன அரசு வந்து அந்த போலீஸ் நலவாழ்வு பயிற்சி அதை வந்து உருவாக்கிச்சு. ஏன்னா நிறைய போலீஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு, அந்த தற்கொலை முயற்சியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இதுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு கவுன்சிலர் வேணும். அது குறிப்பாக மருத்துவத்துறையை சைக்காலஜி படித்தவங்க, மனத்துவம் படித்தவங்க, மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த பணியில் உள்ளவங்க, இவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வந்துருச்சு. வந்து அது ப்ராசஸ் ஆகிட்டு இதெல்லாம் எனக்கு என் நாலேஜுக்கு வரல. அப்போ ப்ராசஸ் ஆகிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க போல். அப்போ கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒரு 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 இன்ஸ்பெக்டரோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது வந்து எப்படின்னாக்கா, ஹெல்மெட் ரேலி, இந்த ஹெல்மெட்டை பயன்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறோம். கூட்டம் நடத்துகிறப்போ அதில் வந்து நானும் என்னுடைய நண்பர் அவங்களும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறோம். அப்போ அங்கே வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து அப்போ தான் நம்மளை தெரிய வருது. இப்போ தெரியவுடனே இவரை வந்து மேலே செய்தி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து இவரை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா மறுநாள் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து சென்னை டிஐஜி ஆஃபீஸுக்கு நீங்கள் போக வேண்டியது வரும் அப்படின்னு ஒரு செய்தி எங்களுக்கு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு நானும் உடனே எனக்கு ரெஜிஸ்டார் கூப்பிட்டு நிறைய பேர் போகிறாங்க, நீங்களும் போயிட்டு வாங்க, சும்மா சொன்னார், நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நம்ம அண்ணாமலையிலேருந்து 13 பேர் போயிருந்தோம் அந்த இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க சென்னையில். எங்களை வந்து போலீஸ் வண்டியில் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஏற்றிட்டு போகிறாங்க. எனக்கு வர சங்கடமாக இருக்குது. யாராவது சொந்தக்காரங்க பார்த்து ஏதோ தப்பு பண்ணிவிட்டு வண்டியில் ஏறிட்டு போகிறாங்க, போலீஸு ஏற்றிட்டு போகிறாங்கன்னு பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு. இருந்தால் கூட 13 பேர் போகிறோம், நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக போனோம். ஐஜி அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டோம். சென்னையில் வந்து எங்களை வந்து ஐஜிஸ் தான், டிஃப்ரெண்ட் ஐஜிஸ் வந்து எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. நான் ரிட்டன் எக்ஸாம் பாருங்கள். எனக்கு வந்து பாருங்கள், அதாவது சைக்காலஜி வந்து சும்மா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ ஒழிய அதுக்கு உள்ளார போய் பார்த்ததில்ல. சைக்காலஜி படிச்சவங்களே தெரியும். சும்மா அது வந்து அந்த அப்ஜெக்டிவ் டைப்பு டிக் பண்ணுறது. இதில் என்னென்னாக்கா, நான் டிக் பண்ணதில் 10 out of 10 வாங்கியிருந்திருக்கேன். அப்படி என்ன இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இப்படி தான் நம்ம டிஎன்பிசிலாம் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அதில் பாதி கூட தெரியல. சும்மா கண்ணை மூடிட்டு ஏபிசிடியில் ஏதாவது ஒன்று டிக் பண்ணிட்டேன். நான் டிக் பண்ணதில் எல்லாமே 10 out of 10ன்னு பாருங்களேன். அப்படி போயிட்டு பிறகு அது இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு பிறகு எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு இவர் தான் ஐஜி தான் ஒருத்தர் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு. பண்ணிட்டு, இப்படி இருக்கு, நீங்கள் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து வர முடியுமா? இது வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நடக்கும் இந்த ட்ரைனிங்கை போலீஸுக்கு கொடுக்கணும், நீங்கள் வருவீங்களான்னு கேட்டார். நான் சாட்டர்டே சண்டே வர முடியும் சார் அப்படின்னேன். அப்போ வந்து அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா இது பண்ணிட்டு விட்டாங்க. நான் ஒன்றும் அதை ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. கடைசியில் பார்த்தா ஒரு 2 நாள் கழித்து அண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திரும்ப இன்ஸ்பெக்டர் வராரு. சார், உங்களை வந்து எஸ்பி செலக்ட் பண்ணிட்டார் சார், அண்ணாமலையிலேருந்து நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு. இதில் என்ன கூத்துனாக்கா, அவங்க கேட்டதை வந்து சைக்காலஜி படித்தவங்க, மெடிசின் சம்மந்தமாக உள்ளவங்க, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அவங்களும் அட்டன் பண்ணாங்க. என்ன எப்படி சோசியாலஜி படித்தவங்களும் இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்தாங்க. ஏன் என்ன மட்டும் ஒரு வேளை நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே இருந்ததுனால அந்த செய்தி தெரிஞ்சு இப்போ சொன்னாங்களே என்னன்னு தெரியல. என்னை கூப்பிட்டு அது பிறகு நிமான்சன் சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்டு நியூரல் சயின்ஸ், இந்தியாவில் பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் சைக்காலஜி, சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு இன்ஸ்டியூஷன். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், பெங்களூரில் இருக்குது. ட்ரைனிங் வந்து கூப்பிட்டாங்க, 5 days ட்ரைனிங்கு. அதில் எப்படின்னாக்கா குரூப் பிரிச்சுட்டாங்க. அங்கேயே
எப்படின்னா ஏபி அப்படின்னு 2 இருக்கும். ரெண்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஏபி. அதில் ஒவ்வொரு அந்த ஏயில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏயில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. இன்னொருத்தர் எங்களை மாதிரி ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. அப்போ நான் பி குரூப்பில் நான் செலக்ட் ஆகிறேன். ஏபி 2 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க. ஒருத்தர் வந்து நான் கவுன்சிலர்னு சொல்லி நான். அப்போ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்தா நாங்களும் ட்ரைனிங்கில் நல்லா எடுத்துக்கிட்டோம். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான இது போலீஸ்காரங்களோட சேர்ந்து நம்ம பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 5 நாள் அவங்களோட அங்கேயே நைட்டே பாட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். அங்கேயே பாட்டுனாக்கா அங்கே ஒரு கோஆர்டினேட்டர் இருந்தார். எதுக்குன்னு ஒரு கோஆர்டினேட்டர் போட்டிருந்தாங்க. அவர் வந்து மதுரை காலேஜுக்காரரு, இப்போ பிரின்ஸிபலாக இருந்தவர். அவர் நம்ம கூட நல்லா இதாகி நம்ம பழைய பாட்டெல்லாம் பாடினோம்ல, அதில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். நல்ல பாடகர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்போ ட்ரைனிங் நடந்து கடைசி நாளில் இப்போ உங்களுக்கு வந்து மனம் பாதிச்சிருந்தா நீங்கள் வந்து எப்படி அதை டேக்கிள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போலீஸ்காரங்கிட்ட கவுன்சிலர்கிட்ட கேட்டு வராங்க. இப்போ என் பக்கத்தில் வருது. என் பக்கத்தில் வர்றப்போ நான் வந்து நம்ம தான் எப்பயுமே பாட்டு கைக்குள்ளே இருக்கேன். அதில் வந்து அந்த பாட்ட ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாடலவே பாடினேன். உடனே அவர் எங்களுக்கு நடத்தின அந்த சார் வந்து உடனே வீடியோ கூப்பிட்டு நீ முதலேருந்து அந்த பாட்டை ஆரம்பிங்க சார்ன்ட்டு முதலேருந்து பாட ஆரம்பித்து அந்த ரெக்கார்ட் பண்ணாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி அது டிஐஜி ஆஃபீஸ்க்கு போனதாக சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அந்த பாடல் அதுதான் இந்த ட்ரைனிங்கோட நோக்கம்ட்டார் அவர் ராஜ்குமார்ன்ட்டு அவர் நமக்கு நண்பரானார். அதுக்கு பிறகு அவர் சொல்லிட்டார், சார் என்ன நாங்கள் இந்த ட்ரைனிங் என்ன நோக்கத்துக்கு நடத்தினோமோ அந்த பாடல் வரிகளில் உள்ள அந்த உண்மையான அர்த்தம் தான் சார் இந்த ட்ரைனிங்கோட நோக்கம். நீங்கள் அதையே பாடிட்டீங்க. மேக்ஸிமம் இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் பாடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது. அதில் வந்து ட்ரைனிங்கில் வந்து யார் பெஸ்ட்டு ட்ரெயினர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து திருச்சி வந்தது. செகண்ட் வந்து நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் நாங்கள்லாம் செகண்டாக செலக்ட் ஆனோம். தேர்டு வந்து நாகர்கோவில் செலக்ட் ஆச்சு. அதனால் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது வந்து இந்த சமூக பணி தான். சமூக பணிக்கு நான் ஒரு சாதாரண ப்ரொஃபஸராக இருந்தால் இந்த வாய்ப்பெலாம் எனக்கு கிடச்சிருக்காது.